மாயவலை. நீ கொஞ்சம் குடிச்சிட்டு கூட. குடி. சொன்ன கேளு. நீ குடிச்சிட்டு கூட. எத்தனை பொண்ணோட வாழ்க்கையை நீ கெடுத்திருக்கடா? ஏய், அதுல நீயா ஓட்டிட்டாண்டி. சாவடி. யார்கிட்ட? பிரகதியை என்ன கொல்ல வந்தா? ஒருவேளை அவனை பழி வாங்க தான் லவ் பண்ற மாதிரி நடிச்சாலும் எல்லாரையும் நம்ம தான் ஏமாத்துவோம். ஆனா அவன் நம்மளையும் ஏமாத்திட்டா. அதனாலதான் யாருமே இல்லாத இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. நம்ம தான் வேற எதுக்கோ ஒன்றுக்கு வர சொல்லியிருக்கான்னு ஏமாந்து போயிட்டோம். பரவாயில்ல, நான் முந்திக்கிட்டு அவளை கொன்னுட்டேன். கொன்னதோடு விடக்கூடாது, போலீஸை குழப்பணும். அது மட்டும் இல்ல, என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்கான்ல அந்த ரஞ்சித், அவன் நிம்மதியும் அழிக்கணும். ஹலோ, யாரு? ஹலோ, கிரீஷ் சாருங்களா? ஆமா, நீங்க? சார், என் பேரு கிரீஷ். பிரகதியோட மரணத்தை பத்தி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் சார் உங்களுக்கு கால் பண்ணேன். சொல்லுங்க சார். அவ எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அவங்க எப்படி இறந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா மண்டையில அடிபட்டு இறந்துட்டதா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. ஒருவேளை வண்டியில யார் கூடயாவது போகும்போது கீழே விழுந்து அடிபட்டு இறந்தாங்களா, இல்ல மாடியில இருந்து தவறி விழுந்து அடிபட்டு இறந்தாங்களான்னு எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் சரி, நீங்க போன் பண்ணி இதெல்லாம் ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? 2 நாளுக்கு முன்னாடி அந்த ரஞ்சித் என்கிட்ட வந்து பிரகதியை மறந்துடுன்னு சொன்னா சார். பிரகதியை லவ் பண்றீங்களா? அவங்க உன் லவ்வரா? ஆமா சார், நானும் அவளும் 2 மாசமா சின்சியரா லவ் பண்ணோம் சார். பிரகதியை ரஞ்சித்தும் ஒன் சைடா லவ் பண்றான் சார். ஆனா அவ ரஞ்சித்தை ஒரு பொருட்டாவே மதிக்கல. அதனால கோவமாகி அவன் தான் சார் பிரகதியை அடிச்சு கொண்டு இருக்கணும். என்னையா சொல்ற? சார், இதான் சார் நடந்திருக்கும். யோ, சும்மா நீயே ஏதாவது கற்பனை பண்ணி சொல்லிட்டு இருக்காத. சார், கற்பனை இல்ல சார். ஏன் நேர்ல என்கிட்ட சொல்லல நீ? பயம் சார். அந்த ரஞ்சித் சோஷியல் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு பெரிய ஆள் போர்வையில சுத்திக்கிட்டு இருக்கான் சார். நான் அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எனக்கு பயம் சார். அவன் ஏதாவது என்ன பண்ணிட்டானா? அதுக்கு தான் சார் சொல்லல. சார், என் பேரை வெளியே சொல்லிடாதீங்க சார். அப்புறம் பிரகதி அவன் கொன்ன மாதிரி என்னையும் கொண்டுடுவான் சார். நான் போனை வச்சிடறேன் சார். மாட்னடா. நான் எஸ்ஐ கிரீஷ் பேசுறேன். உங்ககிட்ட பிரகதியோட டெத் விஷயமா ஒரு என்கொயரி பண்ணணும். நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? ஒரு 5 நிமிஷம் அங்கேயே இருங்க, நானே நேர்ல வரேன்.
பிரகதி சாகுறதுக்கு முன்னாடி எனக்கு தான் சார் ஃபோன் பண்ணான். என்ன சொன்னா? முக்கியமான விஷயம் பேசணும், நேர்ல வான்னு சொன்னா சார். அவ சொன்ன இடத்துக்கு போய் பார்த்தா டெட் பாடியா கிடந்தா சார். நான் தான் சார் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா? இதே தான் சார், விசித்ரா சூசைட் பண்ணும்போது என்கிட்ட கேட்டீங்க. ஆமா, சொல்லுங்க. பிரகதிக்கும் உங்களுக்கும் ஏதாவது சண்டையா? இல்ல சார், அவ ஒரு தப்பான பையனை லவ் பண்ண, நான் வேண்டான்னு அட்வைஸ் பண்ணேன், அவ்வளவுதான் சார். மற்றபடி சண்டைலாம் எதுவும் இல்லை சார். பிரகதிய யாராவது கொலை பண்ணிருப்பாங்களா, இல்ல எதேர்ச்சியான மரணமா இருக்குமான்னு நீங்க கெஸ் பண்றீங்களா? கண்டிப்பா அது கொலையா இருக்காது சார். எதேச்சையாதான் அவ மயக்கமாகி விழுந்து மண்டையில அடிபட்டு செத்துருப்பான். ஏன் அப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவா சார். ஆனா அவ எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. ஆமா சார், அந்த பொண்ணு மேல யாருக்கும் கோபம் வராது சார். ஏன்னா அவ எல்லார்கிட்டயும் அன்பா பழகும், அன்பா தான் பேசுவா. அப்போ அவ மரணத்துல வேற எதுவும் சந்தேகம் இல்ல இல்லையா? கண்டிப்பா இல்ல சார். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேளுங்க சார், கண்டிப்பா சொல்றேன். வேண்டாம், இதுவே போதும். நான் வரேன். யா, தேங்க்யூ சார். ஏய், என்னடா பிரகதியை அனுபவிச்சுட்டு என்ன கூப்பிடுறன்னு சொன்ன? ஆனா அதுக்குள்ள அவ செத்துட்டாளடா. அவ சாகலடா, அவளை சாக அடிச்சிட்டாங்க. யாரா அப்படி பண்ணுது? வேற யாரு? அந்த ரஞ்சித் தான். ச்சே! தங்க புதையல் தான் கைவிட்டு போயிடுச்சுன்னு பார்த்தா தக தகன்னு மின்னுன அந்த பிரகதியை கைவிட்டு போயிட்டாளடா. ஏ விடுறா, இன்னொருத்தி கிடைக்காமல போயிடுவா. என்ன இருந்தாலும் கையில இருந்த பழத்தை நழுவு விட்டுமாடா. ஏய், பொண்ணு போனதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, தங்கம் போனதுக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ணேன். ஏன்டா இப்படி தங்கம் தங்கன்னு அலையிற? ஏய், தங்கம் இப்போ 1 கிராம் 12,000 ரூபாய், 1 பவுன் 1 லட்சம் ரூபாடா. 1 லட்சம். அப்போ அந்த புதையல்ல எத்தனை பவுன் எத்தனை கிலோ இருக்கும்? தங்க தங்க அலையாம என்னடா பண்றது? நான் அந்த தங்கத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கொலை கூட பண்ணுவேன். விட மாட்டேன், அந்த மந்திரவாதியும் விட மாட்டேன், அந்த தங்கத்தையும் விட மாட்டேன். குமார், ஏன் இங்க வந்த? என்னோட வேலையெல்லாம் முடியிற வரைக்கும் நீங்க வராதன்னு சொன்னல. சொல்லு குமார், ஏன் வந்த? பிரகதியை ஏன் சார் கொன்னீங்க? பிரகதியை ஏன் கொன்னீங்க? அவ உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தா, ஏன் சார் அவளை கொன்னீங்க? குமார், முட்டாள்தனமா பேசாத. ஆமா சார், நான் முட்டாள் தான். நீங்க நல்லவர்னு நினைச்சு உங்களுக்காக உயிரை விட்டு வேலை செஞ்ச பாரு, நான் முட்டாள் தான் சார். நீங்க இதுவும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. குமார், புரியாம ஏதாவது உளராத. அவளை கொலை பண்ணது நான் இல்ல, அந்த பையன் கிரிஷ். அப்ப ஏன் சார் போலீஸ் உங்களை விசாரிச்சப்போ கிறிஸ்டின்னு சொல்லல? அவன் போலீஸ்ல மாட்டினாலும் வெளியே வந்துருவான். இப்ப மட்டும் என்ன சார், வெளியில தானே இருக்கான். இன்னும் 10-11 கொலை பண்ணுவான், பாத்துக்கிட்டே இருங்க. பண்ண மாட்டான். எப்படி சார் சொல்றீங்க? அவனை நான் கொல்ல போறேன். சார், சும்மா காமெடி பண்ணாதீங்க சார். நீங்களாவது அவனை கொலை பண்றதாவது. குமார், என்ன சார்? நான் எத்தனை கொலை பண்ணியிருக்கேன் தெரியுமா? என்ன குமார் சிரிக்கிறேன்?
பின்ன காமெடி பண்ணா சிரிக்கணும் சார், அதுக்கு தான் சிரிச்சேன். நான் காமெடி பண்ணல, உண்மையை தான் சொல்றேன். ஆ? என்ன சார் சொல்றீங்க? ஆ? நான் சில விஷயம் சொல்லுவேன், அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. என்ன குமார், மௌனமா இருக்கேன், சத்தியம் பண்ணு. என்ன சார் சொல்றீங்க? அதான் சத்தியம் பண்ணுன்னு சொல்றேன்ல, சத்தியம் பண்ணு. என்ன சார்? வேணாம், இது ஆபீஸ், இங்க எதுவும் பேச வேண்டாம். வர்ற வெள்ளிக்கிழமை நம்ம கோயிலுக்கு வா, அங்க பேசுவோம். என்ன சார் விஷயம்? இப்ப நீ கிளம்பு, போன் சொல்றேன்ல, கிளம்பு. யாராவது வர்றதுக்குள்ள நீ கிளம்பு. கிளம்பு குமார், கிளம்பு. சரிங்க சார்.